SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு டே 44 கிராக்கத்தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் அண்டு தமிழ்நாடு ஜிகே பற்றிய கொஷின்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கிராக்கத்தான் டே 44 அந்த கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது SAIS அகாடமி. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், GNP equals options are first option A NNP adjusted for inflation, option B GDP adjusted for inflation, option C GDP plus net property income from abroad, option D NNP plus net property income or abroad. GNP எதற்கு சமம்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ NNP பணவீக்கத்திற்கு பொறுத்து சமன் செய்யப்பட்டது, ஆப்ஷன் பி மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது பணவீக்கத்திற்கு சமன் செய்யப்பட்டது, ஆப்ஷன் சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வெளிநாட்டிலிருந்து நிகர சொத்து வருமானம், ஆப்ஷன் டி NNP மற்றும் நிகர சொத்து வருமானம் அல்லது வெளிநாட்டிலிருந்து நிகர சொத்து வருமானம். செகண்ட் கொஸ்டின், national income is a measure of, options are first option A total value of money, option B total value of producer goods, option C total value of consumption goods, option D total value of goods and services. தேசிய வருமானம் என்பது ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பணத்தின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் பி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் சி நுகர்வு பொருட்களின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் டி பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. தேர்ட் கொஸ்டின், பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப், ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் பி ஆட்டோமொபைல்ஸ், ஆப்ஷன் சி ட்ரேட், ஆப்ஷன் டி பேங்கிங். முதன்மை துறை என்பது எதனை உள்ளடக்கும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி வாகனங்கள் உற்பத்தி, ஆப்ஷன் சி வர்த்தகம், ஆப்ஷன் டி வங்கி. ஃபோர்த் கொஸ்டின், which among the following approach is the value added by each intermediate good is summed to estimate the value of the final good? Options are first option A expenditure approach, option B value added approach, option C income approach, option D national income. பின்வரும் அணுகுமுறையில் எது ஒவ்வொரு இடைநிலை பொருட்களையும் சேர்க்கப்பட்ட மதிப்பு இறுதி உற்பத்தியின் மதிப்பை மதிப்பிட பயன்படுகிறது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ செலவு அணுகுமுறை, ஆப்ஷன் பி மதிப்பு கூட்டப்பட்ட அணுகுமுறை, ஆப்ஷன் சி வருமான அணுகுமுறை, ஆப்ஷன் டி தேசிய வருமானம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியா இஸ் டேஸ் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்? The options are first option A first, option B third, option C fourth, option D second. விவசாய உற்பத்தியில் இந்தியா டேஸ் ஒரு பெரிய உற்பத்தியாளர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன்றாவது, ஆப்ஷன் பி மூன்றாவது, ஆப்ஷன் சி நான்காவது, ஆப்ஷன் டி இரண்டாவது. சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஒன் இஸ் எ ட்ரேட் பாலிசி? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இரிகேஷன் பாலிசி, ஆப்ஷன் பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, ஆப்ஷன் சி லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, ஆப்ஷன் டி வேஜ் பாலிசி. சிக்ஸ்த் கொஸ்டினுடைய தமிழாக்கம், எது வர்த்தக கொள்கை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நீர்ப்பாசன கொள்கை, ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை, ஆப்ஷன் சி நில சீர்திருத்த கொள்கை, ஆப்ஷன் டி ஊதிய கொள்கை. செவன்த் ஒன், இந்தியன் எக்கானமி இஸ், ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டெவலப்பிங் எக்கானமி, பி எமர்ஜிங் எக்கானமி, சி மிக்ஸ்டு எக்கானமி, டி ஆல் தி அபோவ். இந்திய பொருளாதாரம் ஒரு, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வளரும் பொருளாதாரம், பி வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதாரம், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். எய்த் கொஸ்டின், த ரேட் ஆஃப் சேவிங்ஸ் இஸ் லோ இன் இந்தியா, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ் ஃபினாமினன்? 1 low per capita income, 2 poor performance and less contribution of public sector, 3 poor contribution of household sector, 4 savings potential of the rural sector is not tapped fully. Options are first option A 1, 2 and 3 only,
B 1, 2 and 4 only, C 1, 3 and 4 only, D all the above. இந்தியாவில் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. பின்வரும் நோட்டில் இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன், குறைந்த தனிநபர் வருமானம். இரண்டாவது, குறைந்த செயல்திறன் மற்றும் பொதுத்துறையின் குறைந்த பங்களிப்பு. 3, வீட்டு உற்பத்தி துறையின் குறைவான பங்களிப்பு. 4வதான, கிராமப்புற துறையின் சேமிப்பு திறன் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 9th ஒன், வாட் இஸ் ஹெச் இன் GNH மீன்ஸ்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஹோலிஸ்டிக். ஆப்ஷன் பி ஹாப்பினஸ். ஆப்ஷன் சி ஹியூமன். ஆப்ஷன் டி ஹசார்டஸ். GNH-இல் H என்றால் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முழுமையானது. ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. ஆப்ஷன் சி மனிதன். ஆப்ஷன் டி அபாயகரமான. 10th ஒன், குட்ஸ் ஆர் டேஸ் இன் நேச்சர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ tangible. ஆப்ஷன் பி intangible. ஆப்ஷன் சி both A and B. ஆப்ஷன் டி சர்வீசஸ். பொருட்கள் டேஸ் இயற்கையில் உள்ளன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ புலப்படக்கூடிய. ஆப்ஷன் பி புலனாகாத. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும். ஆப்ஷன் டி சேவைகள். 11th ஒன், the goods and services are measured in terms of dash of that country. Options are first option A wealth, option B currency, option C type, option D size. பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒரு நாட்டில் டேஸ் அடிப்படையில் அளவிடப்படுகின்றன. Options are first option A செல்வம், B நாணயம், C வகை, option D அளவு. 12th one, only those goods and services that has a market value are included in dash. Options are first option A GNP, option B GDP, option C NNP, option D NDP. சந்தை மதிப்பை கொண்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் மட்டுமே டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ GNP, ஆப்ஷன் பி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் சி NNP, ஆப்ஷன் டி NTP. 13th one, Poverty and Un-British Rule of India book was written by. Options are first option A Mahatma Gandhi, option B Jawaharlal Nehru, option C Gopal Krishna Gokhale, option D Dadabhai Naoroji. இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியது யார்? Options are first option A மகாத்மா காந்தி, option B ஜவஹர்லால் நேரு, option C கோபால் கிருஷ்ண கோகலே, option D தாதாபாய் நவ்ரோஜி. 14th one, which among the following method is used to calculate GDP? Options are first option A expenditure approach, option B income approach, option C value added approach, option D all the above. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட பின்வரும் முறைகளில் எது பயன்படுத்தப்படுகிறது? A செலவு அணுகுமுறை, B வருமான அணுகுமுறை, C மதிப்பு சேர்க்கப்பட்ட அணுகுமுறை, D மேலே உள்ள அனைத்தும். 15th one, which among the following is the importance of GDP? 1. Study of economic growth. 2. Estimate the purchasing power. 3. Guide to economic planning. Options are first option A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1, 2 and 3, option D 1, 2, 1 and 3 only. என்னோட தமிழாக்கம், பின்வருவனவற்றில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம் எது? 1. பொருளாதார வளர்ச்சியின் ஆய்வு. 2. வாங்கும் சக்தியை மதிப்பிட. 3. பொருளாதார திட்டமிடல் வழிகாட்டி. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டுமே, 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டுமே. 16th one, which among the following is the limitation of GDP? First one, several important goods and services are left out of the GDP accounting. Second one, GDP measures only quantity but not quality. Third one, GDP does not tell us about the way income is distributed in the country. Options are first option A 1 and 2 only, option B 1 and 3 only, option C 1, 2 and 3, option D 2 and 3 only. என்னோட தமிழாக்கம் 16th one தமிழாக்கம்,
பின்வருவனவற்றில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வரம்பு என்ன? 1. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல முக்கியமான பொருட்கள் மற்றும் சேவைகள் கணக்கிடப்படவில்லை. 2. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவை மட்டுமே மதிப்பிடுகிறது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவை மட்டுமே மதிப்பிடுகிறது, ஆனால் தரம் மதிப்பிடப்படவில்லை. 3. நாட்டில் வருமானம் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை பற்றி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எடுத்துரைக்கவில்லை. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 மட்டுமே. 17th one, which among the following statement is correct? First statement is economic growth is qualitative in nature. Second one, economic development is quantitative in nature. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? 1. முதல் அறிக்கையானது பொருளாதார வளர்ச்சி என்பது இயற்கையில் தரத்தை குறிப்பதாகும். 2. பொருளாதார மேம்பாடு என்பது இயற்கையில் அளவை கணக்கிடுவதாகும். ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2 சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 18th one, HDI is released by. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ UNEP, ஆப்ஷன் பி UNDP, ஆப்ஷன் சி IMF, ஆப்ஷன் டி வேர்ல்ட் பேங்க். மனிதவள மேம்பாட்டு குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ UNEP, ஆப்ஷன் பி UNDP, ஆப்ஷன் சி சர்வதேச நாணய நிதியம், ஆப்ஷன் டி உலக வங்கி. 19th one, who is the head of the World Trade Organization, which means that WTO? Options are first option A Ministerial Conference, option B Director General, option C Deputy Director General, option D none of these. உலக வர்த்தக அமைப்பின் அதாவது WTO-வின் தலைவர் யார்? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மந்திரி சபை, ஆப்ஷன் பி பொது இயக்குனர், ஆப்ஷன் சி துணை இயக்குனர், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 20th one, which among the following is incorrect chronology of colonial advent in India? Options are first option A Portuguese, Dutch, English, Danish, French, option B Dutch, English, Danish, French, option C Portuguese, Danish, Dutch, French, English, and then option D Danish, Portuguese, French, English, and then Dutch. தமிழாக்கம் பின்வருவனவற்றில் இந்தியாவில் காலனித்துவ வருகையின் சரியான கால வரிசையை காண்க. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகீசியம், டச்சு, ஆங்கிலம், டேனிஷ், பிரெஞ்சு, ஆப்ஷன் பி டச்சு, ஆங்கிலம், டேனிஷ், பிரெஞ்சு, ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியம், டேனிஷ், டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஆப்ஷன் சி டேனிஷ், போர்ச்சுகீசியம், பிரெஞ்சு, ஆங்கிலம், டச்சு. 21, how many countries were members in WTO at present? Options are first option A 159, option B 164, option C 148, option D 128. உலக வர்த்தக அமைப்பில் தற்போது எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன? Options are first option A 159, option B 164, option C 148, option D 128. 22, GATT is first round held in. Options are first option A Tokyo, option B Uruguay, option C Turkey, option D Geneva. GATT இன் முதல் சுற்று எங்கு நடைபெற்றது? Options are first option A Tokyo, option B Uruguay, option C Turkey, option D Geneva. 23rd one, Indian government was introduced DAS in 1991. Options are first option A globalization, option B World Trade Organization, option C New Economic Policy, option D none. இந்திய அரசு 1991இல் டேஸை அறிமுகப்படுத்தியது. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ உலகமயமாக்கல், ஆப்ஷன் பி உலக வர்த்தக அமைப்பினை, ஆப்ஷன் சி புதிய பொருளாதார கொள்கையினை, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 24, which among the following is the largest exporting country? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ USA, ஆப்ஷன் பி UK, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஜெர்மனி. பின்வருவனவற்றில் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடு எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி UK, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஜெர்மனி. 25th one, the term DAS signifies
A process of internationalization. Options are first option A, privatization. Option B, liberalization. Option C, globalization. Option D, none. டேஸ் என்ற சொல் சர்வதேசமயமாக்கலின் செயல்முறையை குறிக்கிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, தனியார் மயமாக்கல். ஆப்ஷன் பி, தாராளமயமாக்கல். ஆப்ஷன் சி, உலகமயமாக்கல். ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. 26th one, which among the following creates an opportunity for the producers to reach beyond the domestic market? Options are first option A, technology. Option B, globalization. Option C, trade barriers. Option D, high tariff. பின்வருவனவற்றில் எது ஒரு உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு சந்தையை தாண்டி வெளிநாட்டு சந்தைகளை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, தொழில்நுட்பம். ஆப்ஷன் பி, உலகமயமாக்கல். ஆப்ஷன் சி, வர்த்தக தடைகள். ஆப்ஷன் டி, அதிக கட்டணம். டேஸ் ஆஃப் ஃபுட் இஸ் physical availability of food stocks in desired quantities, which is a function of domestic production, changes in stocks and imports. Options are first option A, availability of food. Option B, access to food. Option C, absorption of food. Option D, none. டேஸ் உணவு என்பது உள்நாட்டு உற்பத்தி, பங்குகள் மற்றும் இறக்குமதிகள் ஆகியவற்றின் செயல்பாடாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, உணவு கிடைப்பது. ஆப்ஷன் பி, உணவுக்கான அணுகல். ஆப்ஷன் சி, உணவை உறிஞ்சுதல். ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. 28th one, buffer stock is the stock of food grains, namely wheat and rice, procured by the government through the options are first option A, FCI. Option B, consumer cooperatives. Option C, ICICI. Option D, IFSCI. அவசிய மொத்த இருப்பு என்பது உணவு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசி அரசாங்கத்தால் சேமிக்கப்படுவதாகும். இது எந்த அமைப்பால் கையாளப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, எஃப்சிஐ. ஆப்ஷன் பி, வாடிக்கையாளர் கூட்டுறவு மையம். ஆப்ஷன் சி, ஐசிஐசிஐ. ஆப்ஷன் டி, ஐஎஃப்சிஐ. which is correct? 1, HYV, high yielding varieties. 2, MSP, straight to that, minimum support price. 3, PDS, straight to that, public distribution system. 4, FCI, straight to that, Food Corporation of India. Options are first option A, 1 and 2 only. Option B, 3 and 4 only. Option C, 2 and 3 only. Option D, all are correct. பின்வரும் நூற்றில் எது சரி? 1, HYV, அதிக மகசூல் தரும் வகைகள். 2, MSP, குறைந்தபட்ச ஆதரவு விலை. 3, PDS, பொது விநியோக முறை. 4, FCI, இந்திய உணவுக் கழகம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 மட்டுமே. ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. 30th one, which country had extended assistance to India through its public law 480? Options are first option A, United States of America. Option B, China. Option C, Singapore. Option D, UK. எந்த நாடு தனது பொது சட்டம் 480 மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது? Options are first option A, America. Option B, China. Option C, Singapore. Option D, UK. 31, Dash revolution was born in India, paving way for self-sufficiency in food grain production. The options are first option A, Blue Revolution. Option B, White Revolution. Option C, Green Revolution. Option D, Grey Revolution. Dash புரட்சி இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, நீல புரட்சி. ஆப்ஷன் பி, வெள்ளை புரட்சி. ஆப்ஷன் சி, பசுமை புரட்சி. ஆப்ஷன் டி, சாம்பல் புரட்சி. 37 one, which is the only state in India to adopt universal PDS? Options are first option A, Kerala. Option B, Andhra Pradesh. Option C, Tamil Nadu. Option D, Karnataka. உலகளாவிய பொது விநியோக அமைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்திய மாநிலம் இது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, கேரளா. ஆப்ஷன் பி, ஆந்திரா. ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. ஆப்ஷன் டி, கர்நாடகா. 33rd one, which is the process of providing or obtaining the food necessary for health and growth? Options are first option A, health. Option B, nutrition. Option C, sanitation. Option D, security. உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறையானது? Options are first option A, ஆரோக்கியம்.
ஆப்ஷன் பி ஊட்டச்சத்து, ஆப்ஷன் சி துப்புரவு, ஆப்ஷன் டி பாதுகாப்பு. 34th one, which is the ability to biologically utilize the food consumed. The options are first option A, absorption of food, option B, access to food, option C, availability of food, option D, affordability of food. உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் என்பது ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ உணவை உறிஞ்சுதல், ஆப்ஷன் பி உணவுக்கான அணுகல், ஆப்ஷன் சி உணவு கிடைப்பது, ஆப்ஷன் டி உணவினை வாங்கும் திறன். 35th one, the three levels of governments in India are options are first option A, union, state and local, option B, central, state and village, option C, union, municipality and panchayat, option D, none of the above. இந்தியாவில் உள்ள 3 அரசாங்கங்கள். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மத்திய, மாநில மற்றும் உள்ளூர், ஆப்ஷன் பி மத்திய, மாநில மற்றும் கிராமம், ஆப்ஷன் சி மத்திய, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 36th one, in India taxes includes options are first option A direct taxes, option B indirect taxes, option C both A and B, option D none of these. இந்தியாவில் வரி எதனை உள்ளடக்கும்? options are first option A நேரடி வரி, ஆப்ஷன் பி மறைமுக வரி, ஆப்ஷன் சி A மற்றும் B இரண்டும், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 37th one, which among the following is the role of government in development policies? Options are first option A defense, option B foreign policy, option C regulate the economy, option D all of above. மேம்பாட்டு கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கு பின்வருவனவற்றில் எது? Options are first option A பாதுகாப்பு, ஆப்ஷன் B வெளியுறவு கொள்கை, ஆப்ஷன் C பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல், ஆப்ஷன் D மேலே உள்ள அனைத்தும். 38th one, the most common and important tax levied on an individual in India is options are first option A service tax, option B excise duty, option C income tax, option D central sales tax. இந்தியாவில் ஒரு தனிநபருக்கு விதிக்கப்படும் மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான வரியானது ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சேவை வரி, ஆப்ஷன் பி கலால் வரி, ஆப்ஷன் சி வருமான வரி, ஆப்ஷன் டி மத்திய விற்பனை வரி. 39th one, under which tax one nation one uniform tax is ensured? Options are first option A value added tax VAT, option B income tax, option C goods and services tax GST, option D sales tax. எந்த வரி திட்டத்தின் கீழ் ஒரே நாடு ஒரே சீரான வரி என்பது உறுதி செய்யப்படுகிறது? Options are first option A மதிப்பு கூட்டப்பட்ட வரி VAT, option B வருமான வரி, ஆப்ஷன் சி பொருட்கள் மற்றும் சேவை வரி GST, ஆப்ஷன் டி விற்பனை வரி. 40th one, income tax was introduced in India for the first time in the year dash. Options are first option A 1860, option B 1870, option C 1880, option D 1850. டேஷ் ஆண்டில் முதல் முறையாக இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? Options are first option A 1860, option B 1870, option C 1880, option D 1850. 41, dash tax is charged on the benefits derived from property ownership. Options are first option A income tax, option B wealth tax, option C corporate tax, option D excise duty. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகிறது? Options are first option A வருமான வரி, option B செல்வ வரி, option C நிறுவன வரி, option D கலால் வரி. 47 one, which among the following is identified as causes of black money? The options are first option A shortage of goods, option B high tax rate, option C smuggling, option D all of above. பின்வருவனவற்றில் எது கருப்பு பணத்திற்கான காரணங்களாக அடையாளம் காணப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பொருட்களின் பற்றாக்குறை, ஆப்ஷன் பி அதிக வரி விகிதம், ஆப்ஷன் சி கடத்தல், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 43rd one, which of the following statement is correct about GST? First statement is GST is the one point tax. Second statement is this aims to replace all direct taxes levied on goods and services by the central and state governments. Third statement, it will be implemented from July 1st, 2017 throughout the country. Fourth statement, it will unify the tax structure in India. The options are first option A 1 and 2 only, option B 2, 3 and 4 only, option C 1, 3 and 4 only, option D all are correct.
ஜிஎஸ்டி குறித்து பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? முதல் அறிக்கையானது ஜிஎஸ்டி என்பது ஒரே வரி திட்டமாகும். இரண்டாவது அறிக்கையானது மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. மூன்றாவது அறிக்கையானது இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. நான்காவது அறிக்கையானது இது இந்தியாவின் மறைமுக வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. 44th one, the Detroit of Asia is dash. The Detroit of Asia is dash. The options are first option A Tuticorin, option B Coimbatore, option C Chennai, option D Madurai. ஆசியாவின் டெட்ராய்ட் டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மதுரை. 45th one, pump sets and motors are produced mostly in. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி தர்மபுரி. பம்ப் செட்டுகள் மற்றும் மோட்டார்கள் பெரும்பாலும் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சேலம் மற்றும் கோவை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி தர்மபுரி. 46th one, Tuticorin is known as. Options are first option A Gateway of Tamil Nadu, option B Gateway of India, option C Pump City, option D none of the above. தூத்துக்குடி டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டின் நுழைவு வாயில், ஆப்ஷன் பி இந்தியாவின் நுழைவு வாயில், ஆப்ஷன் சி பம்புகளின் நகரம், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 47th one, which among the following are an essential aspect of nation's development? Options are first option A agriculture, option B industry, option C railway, option D none of these. பின்வருவனவற்றில் எது ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய அம்சமாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி தொழில், ஆப்ஷன் சி ரயில்வே, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 48th one, திருப்பூர் இஸ் known for. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ leather tanning, ஆப்ஷன் பி lock making, ஆப்ஷன் சி knitwear, ஆப்ஷன் டி agro processing. திருப்பூர் எதற்கு பெயர் பெற்றது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல், ஆப்ஷன் பி பூட்டு தயாரித்தல், ஆப்ஷன் சி பனியன் உற்பத்தி, ஆப்ஷன் டி வேளாண் செயலாக்கம். 49th one, a successful industrial cluster entirely created by the Tamil Nadu is. Options are first option A Hosur, option B Tindukal, option C கோவில்பட்டி, option D திருநெல்வேலி. வெற்றிகரமான தொழில்துறை மையம் தமிழ்நாட்டால் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒசூர், ஆப்ஷன் பி திண்டுக்கல், ஆப்ஷன் சி கோவில்பட்டி, ஆப்ஷன் டி திருநெல்வேலி. 50th one, which one of the following is not a industrial developing agency? Options are first option A TIDCO, option B SIDCO, option C MIPS, option D SIPCOT. பின்வருவனவற்றில் எது தொழில்துறை நிறுவனம் அல்ல? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் பி சிட்கோ, ஆப்ஷன் சி மெப்ஸ், ஆப்ஷன் டி சிப்காட். ஸோ இதோட நம்ம டே 44 கிராக்கத்தான் டே 44 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். ஸோ ஃபர்தரா இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா சரிங்களா, விடைகள் தெரியணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த அல்டிமேட் த ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார் திஸ் டுடே செஷன். அண்ட் தென் மறக்காம டிஎன்பிஎஸ்சி இந்த யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எஸ்ஐஎஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தராக போடுற வீடியோஸ் அண்ட் தென் வர அடுத்து வர கண்டினியூ செஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். We will see the another important next session in the next time. Thank you very much. Stay tuned and we will see the next session in the next time. Thank you.